கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7:9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆனந்தமாய் என்பான் எகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி வெல்லாம் புதிதாக்கினாரே. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி வெல்லாம் புதிதாக்கினாரே. கல்லானையன் உள்ளம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். கல்லானையன் உள்ளம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். ஆனந்தமாய் வாலிப நாடில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் சேற்றின் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறா அம் கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம்மாடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறா அம் கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம்மாடிமை. ஆனந்தமாய் என்பக்கானான் எகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லாட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லாட், செல்வி டீச்சர் பிரைஸ் லாட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லாட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியா விட்டார், விசுவாசியா விட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல். விசுவாசியா விட்டார். இந்த விசுவாசத்திற்கு இங்கிலீஷ்ல பிலீவ். ஆனா ஒரு எபிரேய வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தையை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அது ஆமென். ஆமென். பிலீவ். ஒரு கோடுமொழி ஆமென், ஆமென். எத்தனை முறை நம்ம ஆமென் சொல்றோம். எல்லாம் ஒரு ஜெபத்தை படிச்சுட்டு ஆமென். என்ன ஆமென்னா, நான் விசுவாசிக்கிறேன், ஐ பிலீவ் திஸ். இதுதாங்க லாங்குவேஜ். எனக்கு இந்த ஆமென்கிறதுக்கு அர்த்தத்தை பார்த்துக்கிட்டு ஒரே சந்தோஷம். நம்ம இந்த பிலீவ்ங்கிறது தான் ஆமென்றது தெரியாம எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம். இருக்கட்டும், அன்று எல்லாத்துக்கும் சகலத்திற்கும் அதன் காலம்னு கொடுத்திருக்காரு. அந்த காலத்துல அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, இங்கிலீஷ் வார்த்தை இந்த பிலீவ் என்னன்னா டு பி ஃபர்ம். இந்த டு பி ஃபர்ம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியா சொல்லுவாரு, கர்த்தர் தெய்வமானா கர்த்தர் ஒருத்தர், பாகால் தேவனா அங்க பின்னாடி போ. இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சுட்டு குந்தி 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 நடக்காத, அது பிலீஃப் கிடையாது. ஆனா பிலீஃப் டு பி ஃபர்ம். இதுதான் இஸ் மை காட், முடிஞ்சிருச்சு. என்டியூர்ங்கிற இன்னொரு வார்த்தை. அந்த என்டியூர்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தொடர்ந்து சஸ்டைன்டா வச்சிருக்கிறதா என்டியூர். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் விசுவாசம் எனக்கு. விசுவாசங்கிறது என்டியூர்ங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை. காரணம் என்ன? விசுவாசத்தை தோக்கிறது அவர்.
விசுவாசத்தை முடிக்கிறது தான் அவர் தான். அதனால தான் அது என்டியூர்ங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம். அது பாருங்க ஃபெய்த்ஃபுல். நம்ம ஒரு லெட்டர் எழுதும்போது யூ ஆர் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு எழுதும். அதுக்கு என்னன்னா ஆமேன். அப்போ மேலே எழுதுனா எல்லாத்துக்கும் நான் ஃபேமாக எழுதியிருக்கிறேன், இது நான் தான் எழுதியிருக்கிறேன், இதை நான் மாற்ற போகிறது கிடையாது. ஃபேம். அடுத்து பி ட்ரூத், உண்மை. இங்கே இருக்கீங்க, என்கிட்ட சில காரியங்களை சொல்றீங்க, நான் ஒரு சிலரை நான் நம்புவேன், ஒரு சிலரை நான் நம்ப மாட்டேன். ஏன் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய சில அனுபவங்கள் எனக்கு நாட் வெரி ஹாப்பி. அதுல எனக்கு உங்க மேல என்ன கிடையாது, எனக்கு விசுவாசம் கிடையாது. இது எல்லார் மேலேயும் கிடையாது. ஆண்டவர் அங்கிருந்து பார்க்கும்போது என்னையும் போது அவர் நம்பணும். இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு, ஊழியத்தை நான் செய்யணும். இது யாருக்காக செய்யறேன்? ஆவியானவர் எனக்கு இதை கொடுத்திருக்காரு. இன்டூரன்ஸ், கடைசி வர அவர்கிட்ட நான் உண்மையா இருக்கணும். அல்லது உண்மை மொத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்திலே அதிகாரியாக வைப்புங்கிற சத்தம் கிடைக்கிற இது சஸ்டைன் ஆகணும். அடுத்து ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேல நம்ம வைக்கிறது தான் ட்ரஸ்ட். சில சமயம் உங்களை நான் நம்பி இதை கொடுத்தீங்க, ஏமாத்திட்டீங்க. நேற்று நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன். அங்க ஒருத்தர் ஒரு பிரச்சனையில் அட்மிட் ஆயிருக்கார். அவர் ஒய்ஃப் சொல்லுது, சார் 25 லட்சம் ரூபாய் பிஸ்னஸ்ல கொடுத்தார் சார், ஏமாத்திட்டாங்க சார், ஒரு செகண்ட்ல அவர் ரூபா போச்சு சார், இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கார் சார். இதுதான் ட்ரஸ்ட். சரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்டிங் என்டியூரிங், லாஸ்டிங் என்டியூரன்ஸுக்கு முதல்ல ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். உபாகமம் 28வது அதிகாரம் 23வது வசனம். 28, 23. 28:59 சார். 28:59. கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளினாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாக வாதித்து, நீ நடக்க கவனமா இல்லைன்னா ஆண்டவர் இந்த உறுதியை அவங்க மேல வர வைப்பார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் அவரால் முடியாதுங்க, நான் மனம் போலதான் நான் வாழுவேன். இல்லை, உன் சந்ததியும் அதிசயமாக வாதித்து. அதிசயமாக வாதித்து என்ன அர்த்தம்? ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பெரிய 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 ஒரு மினிஸ்டருடைய சொந்தக்கார பொண்ணு, அவளுக்கு இருக்கிற சொத்துக்கு அளவே இல்லை. அந்த கல்யாணம், அந்த பொண்ணுக்கு ஒரு 5 வயசுல பையன் இருக்கான். ஆனா அந்த பொண்ணு நடக்கும்போது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நடக்குது. அதாவது என் மக வயசுல உள்ள ஒரு பொண்ணு கஷ்டத்தோடு வலியோட நடக்குது. நான் நினைச்சேன், யார் யாரெல்லாம் கொடுத்த பணம் இந்த சந்ததிக்கு வரும்போது கூடவே எதுவும் சேர்ந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடிய ரோகம் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாக வாதித்து, நீ கண்ட பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உண்மையில் வர பண்ணுவார், அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். ஆமென். இது லாஸ்டிங் என்டூரன்ஸ். எஸ்ஐ 22வது அதிகாரம். என்டூரன்ஸ்னா என்ன உங்களுக்கு நான் காட்டுறேன். 22வது அதிகாரம் 23வது. அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையாக சிங்காசனத்தில் இருப்பான். உறுதியாக. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் இருக்கான், அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்னா 5 அவனை நான் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சேன். ஆனா அவன் தனக்கு எல்லா காரியத்தை செய்துட்டு இருக்கான். ஆனா அவனை துரத்திய விட்டுட்டேன். அதற்கு பதில் நான் தாவீதின் சிங்காசனத்துல ஒரு பர்சனை கொண்டாடுறேன். அவனை நான் உறுதியா நடத்துறேன். அதாவது ஆணை வச்சு அடிச்ச மாதிரி அவனை நினைச்சிருங்க. ஆமேன். என்டூரன்ஸ்.
அதை யாராலையும் மாற்ற முடியாது. 25வது வசனத்தை வாசிக்கிறேன். உறுதியான இடத்திலே கடாவப்பட்டிருந்த ஆணி, உறுதியான இடத்துல ஆன்சர் அதை பிக்ஸ் பண்ணி இருக்கிறார். இதுதான் எண்டூரன்ஸ். அடுத்து பார்க்கிறோம், இது உண்மைங்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உண்மை, ஆமைங்கிறதுக்கு உண்மைங்கிற ஒரு அடுத்த விளக்கத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். 1 சாமுவேல் 22:14. 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 14 வசனம். அமலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்கிறமாக உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனாய் உண்மையில்லாத இருக்க யார்? யாரப்பா உண்மையா இருக்கிறாங்க அப்படி எங்கிட்ட கேட்டா நான் யார சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இவன்கிட்ட கொடுக்காதப்பா அப்படியே டபக்குன்னு பிடிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட காரியத்தை உண்மையாக செய்யணும். நான் உங்களுக்கு காமிச்சேன். ஆமேன், ஆமேன்கிற வார்த்தையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமேன்கிற வார்த்தை ஒவ்வொரு ஜெபத்துல நம்ம முடிக்கிறோம். ஆலயத்துல ஒரு சில ஊழியக்காரர்கள் ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க சொல்றதானா அவங்களுக்கு என்னென்ன தெரியாது. நம்ம அந்த ஆமேனுக்கு விளக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு சொன்னேன் லாஸ்டிங் எண்டூரன்ஸ், கடைசி வரை சஸ்டைண்டா இருக்கு சொன்னேன். 2வது உண்மைங்கிற ஒரு காரியத்தை காத்தேன். 3வது ட்ரஸ்ட் வர்த்தி. ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னா என்னன்றது நம்ம இப்ப பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 11:13. முதல் காரியத்தை விட்டுங்க. ஆவியிலே உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். இதை வாசிச்சீங்கன்னா தான் உண்மை இல்லாத என்ன சொன்னா புறங்கூறி திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மை உள்ளவன். ஒரு காரியத்தை நம்ம கேட்டோம், அவங்க சொல்றாங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க, இது உங்களுக்காக சொல்லப்பட்டது. நெவர் டெல் எனிவன். இதான் அடக்குகிற ஒரு காரியம். ஏசாயா 8வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 8:2. அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரனாகிய ஆசாரியனாக உரியாவை. உண்மை உள்ள சாட்சி, அவர் வாழ்க்கையில உண்மை உள்ள ஒரு சாட்சி இருந்துச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் விருதுநகர்ல ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிப பையன் இன்னைக்கு இருக்கிறவர். அந்த பையன் சென்னையில போய் ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ட்ரைனிங் இருந்தார். அவர் என்கிட்ட சந்திக்கும் போது அந்த ஊழியக்காரர் நான் அப்படியே அந்த அபிஷேகத்தில் நான் வாங்கி அவற்று இருக்கிற தாள் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னவர் கரெக்டாக 1 மாசத்துல விருதுநகர் இருக்கிறது. என்னப்பா அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா சொல்றாங்க, சார் அவர் குடும்பத்தில் சாட்சி இல்லை சார். பார்த்தீங்களா, சாட்சி இல்லை. பிரசங்கம் பண்றாரு, வீட்டுக்குள்ள சாட்சி, அங்க சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறது. சரி, நெகேமியா எடுத்துக்கோங்க. நெகேமியா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 622 6:2-2. நெகேமியா 13வது அதிகாரம் 13வது வசனம். லாஸ்ட்ல வாசிக்கிறேன், ஃபுல்லா ஃப்ரண்டல் டைம்ல 13ல. அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். சரி, இதற்கு ஃபர்ஸ்ட் காமிச்சாச்சு. 2வது ஷூர். ஷூர்ங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல என்னன்றது நான் உங்களுக்கு வசனத்தின் மூலமாக காட்டுகிறேன். ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனத்துல 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். விசுவாசியா விட்டால்ங்கிறதுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஆமென். 2வது, நீங்கள் விசுவாசிகள் நிலை பெற மாட்டீர்கள். நிலை பெற மாட்டீர்கள். ஷூர் வார்த்தை. ஷூர்ங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். aspelas. ஷூர். ASPHALES. aspelas. ஷூர், நிச்சயம். நிலை பெற மாட்டீர்கள், நிச்சயமாக நிலை பெற மாட்டீர்கள். இது கிரேக்க வார்த்தை. ASPHALES.
இன்னொரு வார்த்தையும் சேர்த்து எழுதிக்கோங்க, நம்ம டைம் இல்லை. பிபாராஸ், பிபராஸ், BEBAIOS, பிபாராஸ், BEBAIOS, பிபராஸ். ஆஸ்ட்ரோலஜி என்னன்னா சேஃப் ஷுர். சேஃப் ஷுர்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. சேஃப் ஷுர் ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அது சேஃபா இருக்கும், ஷுவரா இருக்கும். அது பணமா இருக்கலாம், எதனால இருக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 19வது வசனம். அந்த நம்பிக்கை, பிலீஃப், நமக்கு நிலையும் உறுதியும், திரைக்குள் போகிற ஆத்மன் உறுதி நிலை. நான் சொன்ன எல்லாமே இதுக்குள்ள வந்துருச்சு பாருங்க. நமக்கு அவ்வளவு கான்பிடண்டா நமக்கு அது இருக்குதுங்கிறத, பிலீஃப் இருக்கு, நிலை இருக்குது, உறுதி இருக்குது, எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு வசனத்துக்குள்ள வந்துருச்சு. இதுக்கு இன்னொரு வசனம் நீங்க பார்க்கணும்னா அதே எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம். ஷூர், நிச்சயம், SURE இங்கிலீஷ் வார்த்தை. எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவராய் குமாரனாகிய உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஷூர், அவட்ட உண்மை இருக்கிறது. நம்பிக்கையினாலே நம்ம பார்த்த ஆமென். நம்பிக்கையினாலே உண்டாக்கும் தைரியத்தை மேன்மை பாராட்டது முடிவு பரியந்தம், ஸ்டெட்ஃபாஸ்ட், எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதியா இருக்கும்படி ஜாக்கிரதையாய், உறுதி, ஜாக்கிரதை. எப்படி அந்த பெக் அடிச்சாச்சுன்னா அதை கலட்டவே முடியாது. ஆமென் அப்படிங்கிற ஒரு பெக் உறுதியா இருந்துச்சு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். உறுதியாக, ஸ்டெடியாக நீங்க இருக்கணும். சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு, நம்ம வாசனத்துக்குள்ள போக இருக்கிறோம். 7வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்புறம் நம்ம விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 7வது அதிகாரம். எப்ராயிம் தலை சமாரியா, சமாரியாவுடைய தலை ரமாலியாவுடைய மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல். இது என்ன நம்ம பார்க்க போறோம். எப்ராயிம்ங்கிறது தலை. அந்த எப்ராயிம்னா யார், அதான் நம்ம முதல்ல பார்க்கணும். அப்பதான் அது என்னன்றத நமக்கு புரியும். எடுத்துக்கொள்ளுமா. 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 24வது வசனம். 14:24. பின்பு சேமரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி. இது சமாரியாங்கிற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு இந்த பெயரை போடணுங்கிறதுக்காண்டி எத்தனையோ லட்சங்களை கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். சார், உங்க பேரை போடுறதுக்கு நீங்க எவ்வளவு ரூபா கொடுக்கணும். என் பேரை போடுவீங்களா? பேர்ல என்னையா இருக்கு. உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறது. YMCA நீங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது அங்க ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டு மேல ஒருத்தருடைய பேர் போட்டிருக்கும். அது என்ன பெயர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா செல்வமணி நாடார்ங்கிற ஒரு பேர் இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு அந்த செல்வமணி நாடார், நான் சொல்லுவேன் ஒரு இப்போ ஞாபகம் வச்சிருக்கீங்க பாப்போம். இந்த செல்வமணி நாடார் அப்படிங்கிற ஒரு பேரு அந்த கேட்டு மேல இருக்கு. ஒருத்தருக்குமே தெரியாது அந்த யார். எனக்கு தெரியும், அவர் இல்லை, இப்ப செத்து போயிட்டார். சரி, இங்க பாக்குறதா தான் அந்த மலையுடைய எஜமானா இருந்த சேமேருடைய பெயரின்படியே சமாரியா என்று பெயரை தரித்தான். சரி, இது ஸ்டார்டிங், இங்கதான் ஆரம்பிக்குது. எப்ராயிம் யார்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். எப்ராயிம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 41வது அதிகாரம். இது யார் மகன் எப்ராயிம்ங்கிறது யாருன்றத நீங்க பார்க்கணும். ஏன்னா இதுதான் தலை யாருன்னா அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களே. நான் சொன்னாப்புல
அது யாருமே உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அவர் யாருன்னு. இங்க நம்ம பார்க்க போறோம் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 52வது வசனம். யோசேப்பு, அப்பா யாருன்னா யோசேப்பு. இப்ப உங்களுக்கு யோசேப்பை பத்தி சொல்லுவீங்க. யோசேப்பு ஏன் எப்ராயிம் என்று பெயர் வைத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்படைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் எனக்கு பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று இருக்கிறார். 52 நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று தம்பி பேர் தான் எப்ராயிம். காரணம் இதான், சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை எங்க வச்சிருந்தாங்க? ஜெயில வச்சிருந்தாங்க. செய்யாத தப்புக்கு என்னை வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நான் மறக்கணும். மறந்து இன்னைக்கு உள்ளதை நான் பார்க்கிறேன், பலிகி பெருக செய்தார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். சரி, இந்த ஒரிஜின் இது யாருன்றதை உங்களுக்கு காமிச்சிட்டு, பிறந்த இடம் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 46வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். எல்லா வசனத்திலிருந்து நான் காட்டுறேன். 46:20 யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த மனாசையும் எப்ராயிம் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபாருடைய குமாரத்தியாகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றார். அம்மா பேரு ஆஸ்நாத், தாத்தா பேரு போத்திபார். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பஞ்சகாலம் வந்துச்சு. யோசேப்பு அவங்கள்ட்ட இருந்து ஆடு மாடுகளை வாங்குறாரு. அப்புறம் தானியங்கள் அது பேர் கொடுக்குறாரு. எல்லாம் போச்சு. இப்ப நிலங்கள் தான் இருக்குது எங்களுக்கு. நிலத்தெல்லாம் ராஜா பேர்ல பட்டா போடு அப்படிங்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல ஆசாரியர்களுடைய நிலத்தை மட்டும் அவர் கை வைக்கல. அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன். அது என்ன நான் திரும்ப சொல்றேன். ஆசாரிகள் இந்த போத்திபார் ஆசனத்தை பேசிட்டு இருக்காங்க. ராஜா தான் மீடியேட்டா இருக்காரு. எல்லா ஆசனத்துடைய சொந்தக்காரங்க, ஆசாரியர்கள், பெரியப்பா மகன், சித்தப்பா மகன், அண்ணன், தம்பி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, யாருக்குனாலும் கூட யோசேப்புக்கு மட்டும் கொடுத்தாரு. அவன் எஜமான் பொண்டாட்டி கையிலே பிடிச்சு இழுத்தான். போத்திபார் போட்டு அவனை போய் கொடுக்குறையா, அவன் மோசமான சொல்லி இல்லை, நான் கொடுப்பேன், கொடுத்த. இப்ப நம்பர் 1 யாரு? இவர் தான். இப்ப எனக்கு என்னை நம்பி பொண்ணை கொடுத்தாரு ஆசாரி. அவங்க யாருமே நான் சொல்ல மாட்டேன். அவங்க நிலங்கள் நீங்களே வச்சுக்கோங்க. அப்ப அந்த நேரத்தில் எல்லா ஆசாரியங்களும் வந்து ஒரு வணக்கம் வச்சு, ஆசிரியர் ஐயா நாங்க தப்பு பண்ணிட்டேங்க, உன் மருமனை பத்தி தப்பா நாங்க பேசுனதுக்கு எங்களை மன்னித்துக்கொள். இன்னைக்கு நாங்க எங்க லேண்டோட இருக்கோம்னா உங்க மருமகன் தான் சொல்லி. இதுதான் அந்த சரித்திரம். சரி, ரெண்டாவது நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நமக்கு அடையாளம் புறஜாதியாக. ரெண்டாவது ஒரு ஸ்பெஷல், இது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம். வாசிப்போமா? உபாகமம் 33வது அதிகாரம் 17 33:17 உங்களுக்கு வசனத்தை காமிக்கிறேன், அப்பதான் இந்த வசனம் புரியும். 7, 9 எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியனுடைய தலை ரெமாலியாவுடைய மகன். இந்த தலைங்கிறது என்ன என்று உங்களுக்கு காட்டப்படும். தலைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பவர் இருக்கிறதா தான் தலை. உபாகம் 30 உபாகம் 33வது அதிகாரம் 17 அவன் அலங்காரம், அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகள் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாக தேசத்தின் கடையாந்திரம் மற்றும் முட்டி துரத்துவான். அவன் எப்ராயிமின் 16 மனசுல இது ஒரு பவரை காட்டுது. இப்போ ஒரு வசனத்துக்குள்ள போவா, இது ஒரு பவர். அதான் தலை இருக்கிற ஒரு கொம்பை பார்க்கும். இந்த ஸ்பெஷல் ஆசீர்வாதத்துல ஒரு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுற. 34வது அதிகாரம் உபாகமம். இப்ப நம்ம எப்ராயிமை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்.
பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவனுடைய பவர் நான் உங்களுக்கு காமிச்சேன். 34வது அதிகாரம் 1 வசனத்தில், பின்பு மோசே மோவாபின் சமம் வெளியில் இருந்த எரிகோக்கு எதிராக இருந்த நேபா மலையினுடைய பிஸ்கா குடிமையில் அவன் கர்த்தர் அவனுக்கு தான் முதல் கீலியாத்து தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்பிராயிம் மலைசன தேசத்தையும். அப்ப இந்த பார்டரை பார்க்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே எவ்வளவு ஒரு பாடுகள் வழியா சென்றார். ஆனா ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதனால நீ கானான் தேசத்துக்குள்ள போக முடியாதுன்ட்டார். ஆனா இது மேல ஏறி நீ பாரு, ஆனா உள்ள போக முடியாது. அதுல ஒரு பார்டரை நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம பார்க்கிற எப்ராயிம்ங்கிற ஒரு பார்டர் பார்க்கிறோம். சரி, இவர்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க தாங்களாவே உண்டு பண்ணிக்கிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிற யோசுவா 16வது அதிகாரம் 10, 16, 10. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்தவில்லை. இந்நாள் மட்டும் எப்ராயிமருக்குள்ளே குடியிருந்தபடினாங்க. எப்ராயிமுக்குள்ளே இவங்க குடியிருந்தாங்க. ஆண்டவர் துரத்த சொன்னார். இவங்க ஏன் துரத்தலைன்னா, அவங்க செலவுக்கு ரூபா கொடுத்துருவாங்க. அதாவது இவங்க என்ன செய்வாங்கன்னா, பகுதி கட்டுகிறவர்கள், சேவிக்கிறவர்கள். இது அவர்கள் செய்த ஒரு தவறு. 17வது அதிகாரம் 15 வசனம், யோசுவா 17, 15. அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், எப்பிராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால பெர்சியர் ரெப்பேர் இவங்க உங்களுக்கு, அப்ப இவங்க திக்லி பாப்புலேட்டட் ஆனாங்க. உங்களை பழிக்கு பெருகி செய்றாங்க. இவங்களால இருக்க முடியல. நல்ல எக்ஸ்டென்ஷன்ல அவங்க கொண்டு போறாங்க. அன்று ஆசீர்வதித்தாருங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். நியாயாதிபதிகள் 1 வசனத்துல, 1 அதிகாரம் 28, 29 இஸ்ரவேலர் வளர்த்த பொழுது கானானியரை முற்றிலும் துரத்தவன் பாருங்க. இப்ராஹிம் கோத்திரத்தார் கோசேனிலே குடியிருந்தார்கள். எங்காவது பார்த்தீங்களா? கோசேனில் குடியிருந்தார்கள். குடியிருந்த கானானியரை துரத்தவில்லை. ஆகையால் அப்ப இந்த குடியிருந்த கானானியர்னால தான் எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஜெபத்தை படிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. வேதத்தின் ஆழத்தை, ரகசியத்தை, ஒரு வார்த்தை எங்களுக்கு போதித்து அதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள காரியத்துக்காக நன்றி ராஜா. ஆமேன்கிற ஒரு முக்கியமான வார்த்தை நாங்கள் கற்றுக்கொள்ளோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.